ஹாய் ஹலவான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு மிதுன் கேம் தமிழ். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்டல் டைக்கூனில் ஐஸ் பவர் தாங்க டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, மிட் டர்ம் எக்ஸாம் கைஸ், அங்கே எடுத்து இவ்வளோ நல்லா வீடியோ வரல. ஸோ கைஸ், இனிமேலிருந்து டெய்லி வீடியோ வரும். ஏன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு லீவு, டெய்லி இதே டைமுக்கு வீடியோ வந்துடும். ஸோ வாங்க கைஸ், நம்ம கேம் பிளேக்குள்ளே போடலாம். கைஸ், நம்ம 83 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. அதாவது நம்மளுக்கு இன்னும் 17 சப்ஸ்கிரைபர்ஸ் டு ரீச் 100. இது பின்னாடி ஒன்று அடிச்சிச்சு, என் பெஸ்ஸுன்னு நினச்சி உள்ளே போனேன். அதை பார்த்தா வேறு ஒருத்தன் பெஸ். ஓகேயோ, நம்ம இப்போ ஏர்ட்ராப்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்தேன். அதில் எடுத்து பில் பண்ணி விட்றலாம் கைஸ். ஓகே, நடுவில் என் பேர் தான்டா இருக்கணும். இருங்க கைஸ், நான் கொஞ்சம் காசுலாம் சேர்த்து காமிக்கிறேன். கைஸ், நான் கொஞ்சம் காசு சேர்த்து இந்த வாலில் போட்டு விட்டேன். அப்புறம் இந்த டோரு. வெளியில் யார் அது? தண்டு. ஐயோ, தண்டா அது யாருன்னு தெரில. கைஸ், இங்கே மேலே என்னமோ அந்த இதாட்டு பாருங்கள், அந்த கன்னில் ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல சைடில். ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோப் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தொட்டேன், அப்புறம் இந்த மாதிரி நடுவில் வந்துருச்சு கைஸ். தெரியுதா உங்களுக்கு? இங்கே அதை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் எபிலிட்டி 1 வந்து ஃப்ராஸ்ட் ஸ்டாஃபு, அப்புறம் ஃப்ராஸ்ட்டு ஃபயர் பால். இல்லை, எனக்கு ஒன்று புரியல. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஐஸ் பவரா ஃபயர் பவரா தெரியலையே. ஃபாரஸ்ட்டு ஃபயர் பால்லேருந்து தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக தான் படிக்கிறேன். சரி விடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறது? நடுவில் என் பேரை இது பண்ணிவிட்டு அடுத்து இங்கே காசு இருக்கே, காசு எடுத்துப்போம். இனி வேறு என்ன? இனி 3 பேர் 3 நிமிஷத்தில் பாஸ் ஸ்பான் ஆக போகிறோம். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது என்ன பண்ணுறது? போட்டாங்க. என்னடே உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறேன். சரி விடுங்க. அடுத்து என்ன? ஐஸ் டிஸ்க் நல்லா இருக்கே. இது நல்லா இருக்குது. அதை நான் மேல் ஃப்ளோர் கட்டிட்டேன். இதில் நான் வீடியோ லென்த்தாக எடுக்கல, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்துப்பேன். நாளையிலிருந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபோனில் ஸ்டோரேஜ் பற்றலை, சரி டேப்பில் ஸ்டோரேஜ் பற்றலை. என்ன மேலே ஏற முடியல தெரியலையே. வாங்கி நம்ம பெட்டு இது பண்ணி பார்ப்போம். இது ஸ்னோமேன் பெட்டு. இது நல்லா இருக்கே. ஓகே, நல்லா தான் இருக்குது பெட்டு. அடுத்து நான் 12K சேர்த்துட்டு எலிமெண்டல் பாடி எடுக்கலாமா, இல்லை பிக் ட்ராக் போடலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம் என்ன போடலான்னு. நான் போய் நடுவில் என் பேர் இது பண்ணிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் 14K சேர்த்துட்டு மேலே வந்துட்டேன். எலிமெண்டல் பாடியை போட்டுட்டு என்ன பாடின்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம். என்னது இது? லேடி கேரக்டர், கேர்ள் கேரக்டர்னு தான் நினைக்கிறேன். லேடி கேரக்டரு ஐஸ் குயின். கரெக்டாக நான் ஐஸ் பாடி எடுத்துகிட்டு வரேன், எனக்கு ஐஸ் குயின்ஸ் போனாக்குறாங்க. எனக்கு இதோட பேர் என்னன்னு நிஜமாக தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால். எனக்கு நிஜமாக இதோட பேர் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏதோ அனிமி ஸ்கில்லுன்னு தான் நினைக்கிறேன். அனிமி ஸ்கில்லாக என்னன்னு ஸ்கில்லுங்கிற மாதிரி கேரக்டராக என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா ஒன் பீஸ் பார்த்ததில்லை, அங்கேயும் எனக்கு தெரியல. ஒன் பீஸ்லேருந்து வர கேரக்டர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம இந்த ஐஸ் குவீன் அடிப்போம் கைஸ். இது அடிக்க டைம் ஆகும்னு நினைக்கிறாங்க. எதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போய் நினைக்கிறேன் கைஸ். லாஸ்ட் 25 HP போட்டாச்சு. உள்ள போட்டுட்டேன். காசு இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். எவ்வளோ அங்கே ஒன்று இருக்குது. இந்த இது கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 30K சேர்ந்துருச்சு. போகிறவள்ள என் பேர் அப்படி இது பண்ணிட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. 30.5K. எஸ், 30.5K சேர்த்தாச்சு. இங்கே ஒரு ட்ராப்பர் இருக்குது, அதை நான் பார்க்காம போயிட்டேன். அடுத்து என்ன கட்டலாம்? எபிலிட்டி கட்டலாமா, பிக் ட்ராப்பர் கட்டலாமா? பிக் ட்ராப்பரே நான் கட்டுறேன். 1K போகுது. நான் கூட 700ன்னு நினச்சேன். 1K போகுது. இங்கே ஹெல்த்து பேடை கட்டி விட்டுறேன். அப்புறம் வால் 2 வால் 3 போட்டுறேன்.
அப்புறம் கீழே போயிட்டு எனக்கு கொஞ்சம் எபிலிட்டி இன்னும் எனக்கு 23K வேணும். அதை எடுத்து நான் இது சேர்த்துட்டேன் கைஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் பாம். இது நல்லா ஃபாரஸ்ட் ஃபயர்னே இருக்குது. நான் எடுத்தது ஐஸ் பவர் தானே, ஒரே குழப்பமாக இருக்கிறது கைஸ். நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். வாவ் நைஸ். ஆனால் நம்ம இந்த லைட்டில் யூஸ் பண்ண அளவுக்கு இல்லை, கைஸ். இது ஒன்றும் தூக்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்னோ பால்னு சொல்லிட்டு ஒரு பவர் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றுமே புரியல எனக்கு. அதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சோ? ஒன்றுமே புரியலையே கைஸ் இதில். இல்லை எனக்கு தெரியல இது எப்படி நான் செத்தேன். நீ நீட் தி ஆன்சர் ஹவு ஐ டெய்டு. சரி டெய்டு தெரில யார் அடித்தானோ அங்கேருந்து. நான் அடுத்த பவர் அன்லாக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ் பாருங்க கைஸ், நான் ஏஎஃப்கே பண்ணி எவ்வளோ காசு சேர்த்துருக்குன்னு. 121K சேர்த்துருந்தேன். அந்த ஒரு இது போகிறதுக்கு போச்சு. பாஸா ஹேர் ஸ்ட்ரைக்கர்னு போட்டுருந்துச்சு கைஸ். நான் டக்குன்னு பாஸ்ன்னு பிடிச்சிட்டு வெளில என் வீட்டு மேலேயே கொடுக்குது. எவன் போட்டிருப்பான், யாருக்கு தெரியும் எவன் போட்டிருப்பான்னு. சொல்லுங்க நம்ம பேர் இது பண்ணிட்டு போவோம். நல்ல வேலை தப்பிச்சாச்சு. டார்க்னஸ் கிளம்புடா ஓடு. இந்த பவர் தான் எதுக்குன்னு எனக்கு தெரில. என்ன பண்ணும் இது? சும்மா வருது இப்படின்னு உடையுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னையவே அடிக்கிறாங்க இந்த டார்க்னஸ் ஆகுது. ஆல்ரெடி அந்த பையோர் இருக்கணும். இன்னும் வாரத்தில் இன்னும் குதிச்சிட்ருக்கியா சார்? எஸ் அதுதான் டார்க்னஸ். சாகலியா இன்னும் ஒரே ஒரு பவர் வாங்கிக்கோ. ஐயோ இவன் வேறு இந்த பொண்ணா இந்த பவரை போட்டுறாங்க தெரியாமல். நல்லாவும் இல்லை இந்த பவரு. அந்த டார்க்னஸ் ஒரே ஒரு அடி தான் சாகு. என்னம்மா சாகாமல் நின்றுட்டுருக்க? இந்த கத்தி அது இது எல்லாம் மிஸ் ஆகுது. இதில் மிஸ்ஸே ஆகுது. இன்னும் டேய் ஓட தொலையாதா. நீ வீட்டுக்குள்ளே போனால் நான் வீட்டு மேலேயே வருவேன். இந்த பவர் வச்சுக்கோ சாவு. உன் வீட்டுக்குள்ளே உன் காசு எடுத்துட்டு நானே போகிறேன்டா. பை பை வருட்டா. இங்கே இருக்க இந்த இதெல்லாம் எடுத்து போங்க இந்த ஏர் ட்ராப்ஸ்லாம். இந்த ஏர் ட்ராப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணலான்ட்டு இருக்கேன். இல்லை காசு நைஸ், காசு நிறைய சேர்ந்துருச்சு. ஏஎஃப்கே பண்ண தேவையில்லை. இவன் வேறு இந்த சைடு ஏற மாட்டேங்கிறான். ஓகே அடுத்த நான் 3rd ஃப்ளோர் போய்கிட்டா எபிலிட்டி பேட அன்லாக் பண்ணிட்டா. 3rd ஃப்ளோரே போய்க்கிறேன். ஸ்டேர்ஸு மேலே போய் அந்த பிக் ட்ராக் போட்டோம்னா 100K வரும்ல, அதான் மறந்துட்டேன். இனி 250K தான் கைஸ் நம்மளோட டார்கெட். கீழே போனால் இதுவும் அன்லாக் பண்ண முடியுதா? அல்ட்ரா கோல்டு ஆரான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது நல்லா இருக்குது கைஸ் இந்த பவரு. இது பவர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது என்னன்னு சொல்லலாம், பிளாக் ஃப்ரூட்ஸில் வர ஆரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது அல்ட்ரா கோல்டு ஆரா அந்த மாதிரி. இப்போ நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிட்டு 583K சேர்த்துட்டு வந்துட்டேன். மேலே போய் பிக் ட்ராக்கை போட்டாச்சு. பிக் ட்ராக்கை போட்டு நான் 1 மில்லியன் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே தான் பண்ணேன். அதுக்குள்ளே காசு சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பவரையும் வாங்கிட்டேன். வாங்கிட்டேன். இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இந்த ஸ்டார்ஸை போட்டுக்கோ. இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டி விட்டேன். மேலே போய் அப்புறம் இது கட்டி விட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த புதுசாக பவர் வாங்கணும்னு சொன்னேன்ல கைஸ், இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே தெரியுதா? ஃபஸ்ட்டாக இருக்குது. அதான் அந்த ஃபாரஸ்ட்டுன்னு படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபாரஸ்ட்டு ஃபயர்பால்னு படிச்சிருக்கேன். ஃபாரஸ்ட் இல்லை கைஸ், ஃப்ராஸ்ட்டு. சரி கைஸ், பை ஃப்ரம் எம்ஜிடி. பை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.